உங்களுக்கு ஆறுதலா என்ன வார்த்தை சொன்னாலும் உங்க மனசு ஆறாது தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அம்மா, ரம்யா இறந்த அன்னைக்கு என்னோட பேசினாம்மா. நான் 2 பேரோடையும் பேசினேன். 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கம்மா. ரம்யா கூட என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி நான் பிரசன்னாவை அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டேன்னு. அது மட்டும் இல்ல, அவளோட வயத்துல உண்டாயிருக்கிற அந்த குழந்தைய பத்தியும் சொன்னாம்மா. போது நிறுத்துமா, போது நிறுத்து. என் பொண்ணு சாகும்போது கர்ப்பமா தான் இருந்தா, 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதனால என் பொண்ணோட சாவுக்கு பிரசன்னா காரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்தியா? பொண்ணு நம்பித்தனமா என் பொண்ணு அவன் வீட்டுக்கு அனுப்புன. உன்னோட பேச்சு நம்பித்தானே அனுப்புன. அன்னைக்கு போனவ பொணமா தான் வந்தா, பொணமா வந்தா. அம்மா, நான் அந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கலம்மா. வேற என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன பிரியா, நீங்க ஏன் இப்படி? தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? பிரியா, நான் இங்க டிசிபி ரேகாவா வரல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்ப லாயரா பேசாதீங்க பிரியா. ரம்யாவோட மர்டரை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். அதுக்கு நான் தயாரா இல்ல. பிரசன்னாவுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதை யாராலையும் தடுக்க ஐயோ முடியாது. பிரியா, பிரசன்னா அந்த கொலையை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப வேற யார் செஞ்சாங்க? சொல்லுங்க, வேற யார் கொலை பண்ணிருப்பாங்க? பதில் சொல்ல முடியல. ரேகா, உங்க இன்டென்ஷன் எனக்கு நல்லா புரியுது. எப்படியாவது பிரசன்னாவை வெளியே எடுக்கணும், அதானே? பிரியா, நான் என்ன இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரசன்னாவுக்கும் ஏதாவது. என்னோட மனசை நோ அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களையே கொச்சப்படுத்திக்காதீங்க. You're behaving like a third-rate person. கீழே மண் இருக்கு பாரு, அதையும் வாஷ் பண்ணிடு. நான் தண்ணி அடிக்கிறேன். இப்போ பண்ணு, இப்போ வாஷ் பண்ணு. ரைட். எனக்கு உள்ள சோப் ஆயில் இருக்குடா, எடுத்துட்டு வாயேன். எங்க இருக்கு? அந்த ஷூ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுல கடைசி செல்ஃப்ல இருக்கு. சரி. துணி என்கிட்ட கொடு. ஆஹா, நீலுலு தலைவர் வந்துட்டாரு. வண்டி வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. வாங்க தலைவரே. வாங்க 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 தலைவரே. வாங்க வாங்க தலைவரே. நீங்க எவ்வளவு பெரிய மினிஸ்டர். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாய் மாதிரி நான் ஓடி வந்திருப்பேனே. பாருங்க, என் உடம்பெல்லாம் எப்படி புல்லரிக்குதுன்னு பாருங்க. நீங்க இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச உடனே இந்த வீடே ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி ஆயி போச்சுங்க தலைவரே. புண்ணிய ஸ்தலம் மாதிரி இல்ல, புண்ணிய ஸ்தலமாவே ஆயிடுச்சு தலைவரே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பெண்கள் சமூக நலத்துறை வாரிய தலைவி போஸ்ட் காலியா இருக்கு. அந்த போஸ்டுக்கு உங்களை தான் சிஎம் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. பெண்கள் சமூக நலத்துறை தலைவி நீலுலு வாழ்க. நீலாம்பரி வாழ்க. நீலாம்பரி வாழ்க. ஆமா தலைவரே, சொல்றதுக்கு ரொம்ப கௌரவமா இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு தலைவரே. இந்த ஏழைக்கு எவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு புரியுது, இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு புரியலையே. தலைவரே, நான் உள்ள போய் நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீங்க உள்ள வாங்க தலைவரே.
தலைவரே அவங்க சும்மா சொல்லிட்டு போறாங்க. இனிமே தான் நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஐயோ. ஹலோ, வீட்டுக்கு ஒரு மந்திரி வந்திருக்கிற, சல்யூட்டும் கூட வைக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிற. ஏய், 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 ஏய். என்ன பாக்குற? வெறும் மாசியா வந்திருந்தா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்ப. மந்திரி மாசியா வந்ததுனால அப்படியே பேசாம திகச்சு போய் நிக்கிறையோ? இப்ப நீ மந்திரியா வரல, ஒரு கட்சிக்காரன் தன்னோட கட்சிக்காரையை மீட் பண்ண வந்திருக்க, அவ்வளவுதான். ஓ, நீ அப்படி வர்றியோ? சரி, அதை விடு. உன் வீட்டு பொண்ணு என் வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்காகவாவது நீ மரியாதை தரலாம்ல? மரியாதையா உனக்கா? உதறிட்டா நான் குபீன்னு பறந்து போயிருவனோ? உள்ளுக்குள்ள அவ்வளவு ஒரு வெறுப்பு. பத்தாவதுக்கு நான் மந்திரி வேற ஆயிட்டேன்ல, வெறுப்பு பல மடங்கு ஏறி இருக்குமே. சி, ஒரு மந்திரி கிரிமினல் ஆகலாம், ஆனா ஒரு கிரிமினல் மந்திரி ஆனா எவ்வளவு பிரச்சனை வருங்கிறது உனக்கு தெரியுமா? இந்த மந்திரி பதவி உனக்கு ஒரு பிளஸ் நினைச்சிட்டு இருக்க. இட்ஸ் நாட். அதான் உனக்கு இருக்கிறதுலயே பெரிய மைனஸ். புரியல? இது வரைக்கும் நீ தப்பு செஞ்சனா ஒன்னு தப்பிச்சு போயிடுவ, இல்லாட்டி ஓடி ஒளிஞ்சுக்குவ. இப்போ உன்னால அது பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு பப்ளிக் ஃபிகர். பிரஸ், பப்ளிக், மீடியா எல்லாம் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தப்பு பண்ணனா கிழிச்சிருவாங்க. இதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்னா, உன்னால தப்பு பண்ணாம இருக்க முடியாது. சோ புலிவால பிடிச்ச கதை. ஹலோ, சொல்லுங்க பெரியமா. அம்மா, உன் அண்ணன் சார்லஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். சார்லஸ்க்கு ஆக்சிடென்ட்டா? எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கீங்க பெரியமா? கேம் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோமா, சீக்கிரமா வந்து. சரிங்க பெரியமா, நாங்க 2 பேரும் இதோ வந்துடுறோம். என்னாச்சு? பெரியமா பையன் சார்லஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சரி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா? கேஎம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சரி, நீ ஒன்று பண்ணு, உன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடு. நான் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. செக்ரட்டரியேட்டா? சார், நான் சரவணன் சாரோட பிஏ ஸ்டெல்லா பேசுகிறேன் சார். எங்கள் பெரியம்மா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். சரவணன் சார் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ. யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஹலோ, யார் நீங்க? நீங்க டாக்டர் வசந்தி தானே?
எதுக்கு இங்க வந்தீங்க? என் வீட்டுக்காரது உங்க இயக்கத்துல இருந்து விலகி வந்துட்டாருல, இப்பதான் நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் வந்து எதுக்கு நீங்க டார்ச்சர் பண்றீங்க? நீங்க போலீஸ்ல மாட்டினது, கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சது, தீவிரவாதிகள் உங்களை காப்பாத்துனது நான் எல்லாமே பேப்பர்ல படிச்சேன். இங்க வந்து எங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுடாதீங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. நீங்க படிச்சதுல பாதி உண்மை பாதி பொய். என்ன சொல்றீங்க? ஆமா ஸ்டெல்லா, சின்ன துறைய நான் கொலை செய்ய முயற்சிக்கும் போது நான் போலீஸ் கிட்ட மாட்டின வரைக்கும் எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. தூக்கு தண்டனை கைதி கிட்ட கூட உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. பாப்பாக்கு என்ன ஆசைன்னு கேட்க வேணாம். நீ சொல்லாட்டி கூட உன் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பாவம் புருஷனை பறி கொடுத்த, கொஞ்ச நாளா தீவிரவாதியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆம்பள சுகம் என்னன்னு தெரியாம சாகிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? சின்சியர் சின்னத்துறை, நீ இவளை சாகடிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அத ஒரு அரை மணி நேரம் தள்ளி போடு. நீ என்ன உதச்சாலும் பரவாயில்ல, நம்ம கை கால் படாம எப்படி எது பண்ண முடியும்? வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இவ்ளோ கேவலமா இருக்கானே அந்த மினிஸ்டர். ச்சே. ஸ்டெல்லா, வசந்தி, நீங்க எப்படி இங்க? கிருஷ்ணா, அது இல்ல இல்ல, எதுவும் பேசாதீங்க. நீங்க நாங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு வெளில போயிருங்க. கிருஷ்ணா வேணாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசுற? அவங்க ஒரு வாண்டட் டெரரிஸ்ட், தெரியல உனக்கு? சோ வாட்? நீயும் ஒரு காலத்துல அந்த கூட்டத்துல தானே இருக்க. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணதால தானே அந்த இயக்கத்துல இருந்து வெளியே வந்தீங்க. இப்போ என்ன புதுசா பேசுறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் ஸ்டெல்லா. எனக்கு என்னமோ இப்போ வசந்தி இங்க இருக்கிறது நல்லதா படல. கிருஷ்ணா, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இவங்க இங்க தங்குறதுனால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் கிருஷ்ணா. என்னாச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இல்ல, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா சொல்றேன்ல. அப்புறமா சொல்றேன். வசந்தி, நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். நீங்க பத்திரமா உள்ளவே இருங்க. நாங்க வெளியே பூட்டிட்டு போறோம். சரியா? சரி சரி, வாங்க நம்ம போலாம். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.